சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் கிளம்பிறை போலும் நெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வணக்கம். 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 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பழமையாக திருமுறை பார்க்கறாங்க இல்லையா? நாங்களதை மாத்தலாம் இருக்கிறோம். இப்ப நாங்கள் அந்த ஆத்மஜோதி இல்லத்துல படிக்கிறதுல இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது எங்களுக்கு. இப்ப அங்க நாங்க படிக்கிற பாடலை நாங்கள் அதே நேரத்துல ஜூம்ல செய்யலாம். படிச்சு கொண்டு கேட்க அடுத்த கிழமையில இருந்து அதை பார்ப்போம். அதை பார்க்கல அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் வேறு ஒரு டாபிக்கை பார்க்கலாம். நாங்கள் பொதுவாக ஓப்பன் டாபிக்காயே வைக்கலாம். நாங்கள் ஏதாவது ஒரு நூல் ஒன்றுக்கு ஒரு வச்சிருக்கிறோம். இது வச்சா திருக்குறள் திருமந்திரப்படி வேறு ஏதாவது இருந்தா பொழுது ஏதாவது பார்க்கக்கூடியதா இருக்கும். என்ன நாங்கள் கடைசியாக சுந்தருடைய தேவாரம் பார்த்து நாங்கள் அம்பினார் கருள் செய்யும் அந்தனர் என்பது இன்றைக்கு ஒருவனார் புரிநூலர் என்ற தேவாரம் நான் எடுத்து தாரன். இதுல சுந்தருடைய தேவாரம். தலம் திருவாஞ்சியம் என்ற தலம். திருவாஞ்சியம் என்கின்ற தலத்துல சுந்தரர் பாடிய தேவாரம். திருவாஞ்சியம் நன்னிலத்தில இருந்து 9.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு தஞ்சாவூர். திருவாஞ்சியம் என்று வாஞ்சித்தல் என்றால் இறந்து வருந்தி வேண்டுதல் வாஞ்சித்தல். அப்ப இங்க திருவாஞ்சியம் திருமகளை தன்னை விட்டு பிரிந்து சென்ற லட்சுமியை வேண்டி வருந்தி வேண்டி சிவபெருமான நோக்கி பூசித்து வழிபட்டு லட்சுமியை திரும்பவும் தன்னோட சேரப்பெற்ற தலம் என்றபடினால இதற்கு திருவாஞ்சியம் என்று பெயர். சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர் அவை 4 பேரும் பாடியிருக்கணும். இறைவன் பெயர் வாஞ்சிநாதர், இரவி பெயர் வாழ வந்த நாயகி, தலவிருட்சம் சந்தன மரம். தொடக்கம் இருந்து ஒருவனார்
புரிநூலர் புணர்முலை உமையவளோடு மருவனார் மறுவார்பால் வருவதும் இல்லை நம் அடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சயத்துறையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நெளிய ஒட்டாரே என்ற கருத்து காணப்படுகிறது. ஒருவனார் என்ற கருத்து முதல் இருக்குது. என்னென்று தெரியல. பொறுதல் என்றால் போரிடுதல் என்றதை பொறுதல் என்று சொல்றது என்ன? போரிடுதலையும் பொறுதல் என்று சொல்வது. இங்க பொறுவனார் என்பதற்கு அப்படித்தான் சொல்லி இருக்கு. போர் புரிவதில் வல்லவர், போர் தொழில் போர் புரிவதில் வல்லவர். புரிநூலர் முப்பொறி நூலை அணிந்தவர், பூணூல் போட்டிருக்கிறார். புணர்முலை உமையவளோடு மருவனார், உமையம்மையார் அழகான மார்பகங்களுடைய உமையாரோடு மருவி சேர்ந்து இருப்பவர். மருவார்பால் வருவதும் இல்லை. மருவார்பால் வருவதும் இல்லை. தன்னை நாடாதவர்களிட்டு தத்து அவர் வருவதில்லை. நன்னினார்க்கு நல்லன் இருக்குல்ல, நலமிலன் அவன் நலமிலன் நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் அவன் பேர் சங்கரன். நான் சொல்லுவேன், இறைவனை வழிபடுதல் என்பது நெருப்புகளை குளிர்காயிற மாதிரி. நீங்க கிட்ட போனா குளிர்காயலாம், நீங்க தூர இருந்தா குளிர்காயலாது. அதுக்காக இறைவனங்களுக்கு உதவி செய்யலன்னு சொல்லலாம் தூர இருந்து கொண்டேன். அப்ப நன்னினார்க்கு நல்லன், வந்து அருகில வந்தவர்களுக்கு அவர் குளிரை தீர்க்கிறான், இதத்தை தருகிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவன் மறுவார்வால் வருவதும் இல்லை. தன்னை தேடி வராட்டு அவன் தேடி போறது இல்லை. நெருப்பு வருவது குளிர் தீர்க்கிறது இல்லத்த, அப்படி போறதும் இல்லை. நம் அடிகள், நம்முடைய இறைவன் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாந்திய துறை. திருவனார் என்பது இங்க திருமாலை குறிக்கிறது. திருமாலை உடையவர் திருவனார். மால் பணிந்து ஏத்தும் திகழ் திருவாஞ்சிய துறையும், திருவாஞ்சிவன தலத்திலே உரைகின்ற ஒருவனார். ஒருவனார் என்பது அவனை விட வேறொருவன் இல்லை. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சொல்லுவோம். ஏகனுமாகி அநேகனுமானவன் என்று திருவுந்தியாரும் கொண்டிருக்கு. அப்ப ஏகன், அப்ப ஒருவனார். அடியாரை ஊழ்வினை நெளிய ஒட்டாரு, தன்னை வழிபடும் அடியவர்களை அவர்கள் செய்த ஊழ்வினைகள், ஊழண்டது பழைய வினை, பழைய வினையில இப்பிறப்பில வருவது ஊழ்வினை. எல்லாம் வினைதான். இந்த வினைகள்ல ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று மேலேயே இருக்குது, இந்த பிறப்புக்கு வராம மேலேயே இருக்குது. அந்த வினையை சொல்றது தொல்வினை அல்லது பழைய வினை. அது சொல்ற தொல்வினை, சஞ்சிதம் என்று சொல்லுவார்கள். மற்றது அடுத்தது இன்னொரு வினை இருக்குது, நாங்க வர்ற பொழுது இப்ப சேர்த்து கொண்டிருக்கிற வினை. பழிக்கிறதுக்கு வந்த நாங்கள், ஆனா இன்னும் சேர்த்து கொண்டு இருக்கிற நாளும் நல்லதும் தீயதும் செய்து சேர்த்து கொண்டு, இது வரிவினை, ஆகாமியம். ஆனா வரைக்குள்ள இந்த பிறப்பில அனுபவித்து குளிப்பதற்கென்று கொஞ்சம் ஒரு ஸ்டாக் கொண்டு எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த வினையை சொல்றது பிராரத்தம் அல்லது ஊழ். இதைத்தான் விதி என்று சொல்லுவார். இதை அனுபவித்தே தீர்க்க வேணும், இது தப்பே இல்லாது. ஊழிற் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த ஊழ் ரொம்ப வலிமையானது. இது இவ்வளவுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை சுத்தி இதை வெல்ல நின்றாலும் அது தான் முந்தி தந்த வேலையை செய்யும். அதைத்தான் சொல்லுவார்கள் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரம் சொல்லும். ஊழ் அல்லது உணவாக என்று சிவப்பிரகாசம் சொல்லும். நீ சாப்பிட்ற ஒவ்வொரு தானியம் கூட ஊழ்வினையிலிருந்தான் வருது. இப்ப ஊழ்வினை நலிய ஒட்டாரு. அந்த ஊழ்வினைகள் இவர்களை நலியண்டா தீய வினைகள் அவர்களை வருத்துவதற்கு ஒட்டார், விடமாட்டார். நல்வினைகள் வரும், ஆனா தீய வினைகளுடைய பலன் வர்றதுக்கு விடமாட்டார். நெருப்பு கிட்ட போனா குளிர் அண்டாது, இறைவனை கிட்ட போனா வினைகள் அண்ட மாட்டார். தீய வினைகளுடைய பயன்களாகிய துன்பங்கள் அண்ட மாட்டார். அதான் பொறுவனார் புரிநூலர் புனிதமூலை உமையவளோடு மருவனார் மறுவார்வால் வருவதும் இல்லை.
நம் அடிகள் திருவனார் பணிந்து ஏத்தும் திகழ் திருவாஞ்சியத்து உறையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நெளிய ஒட்டாரே. அந்த பாடல். அடுத்த பாடலை நீங்க பாருங்க, மாறி மாறி படி. ஐயா கொஞ்சம் பெருசாக்குவீங்களோ? ஆமா. பொருவில்லான் இள ஏறு துண்ணென இடிகுரல் வெருவி செருவில் வாழைகளோட செங்கையல் பங்கயத்தொதுங்க கருவிலா மனத்தார்கள் காண்டகு வாஞ்சியத்தடிகள் மறுவிலாத வெண்ணீறு பூசுதல் மன்னும் ஒன்றுடைத்தே. தொருவில் ஆண் இன ஏறு துண்ணென இடிகுரல் வெறிவி சிறுவில் வாழைகள் ஓட. தொருவில் ஆண் இள ஏறு. ஆண் என்பது பசு. வானவர் ஆணினம் என்று வருகிறதல்ல. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். ஆணினம் என்றது பசுக்கள். அப்ப ஆண் இள ஏறு என்பது பசுவிண்ட இளங்கண்டுக்குட்டி. ஏர் என்பதனால காளை கண்டுக்குட்டி. நாம்பன் குட்டி நாகக்குட்டி என்று சொல்றதானே குட்டி. தொருவில் ஆண் இள ஏறு துண்ணென இடிகுரல் வெறிவி செருவில் வாழைகளோட. அது என்ன செய்யுது என்று கேட்டால், அந்த வேலை இடி இடிக்க துண்ணென இடிகுரல் கேட்ட உடனே வெறுவி. வெறுவி என்றா பயந்து. என்ன சொல்றார், கந்தர் அலங்காரத்திலேயும் வந்தது வெறு என்பது. வெறு என்பது பயந்து. வெறுவி செருவில் வாழைகள் ஓட. அது வயல்களுக்குள்ளால ஓடி திரியுது கண்டுக்குட்டி. சும்மாவே கண்டுக்குட்டி ஓடும். இடிகுரலுக்கு பயந்து ஓடி திரியுது ஓட. வாழைகள், வாழை மீன்கள் இருக்குது வயல்ல தண்ணிக்க. கயல் சிவத்த கயல் மீன்களும் இருக்குது. பங்கயத்து ஒதுங்க. தாமரைப்பூ தாமரை. தாமரைப்பூக்குள்ள போய் மறையும். பங்கஜத்திலே ஒதுங்க. கருவிலா மெனத்தார்கள். கரு என்பது இங்க மெனத்தில குற்றங்கள். கரைபடியாத மெனத்தவர்கள். காண்டகு வாஞ்சியத்தடிகள். அவர்களால் காணப்படுகின்ற, அவர்களால் ஆராதிக்கப்படுகின்ற வாஞ்சியம் என்ற தளத்தில் இருக்கின்ற பெருமானார் மறைவிலாத வெண்ணீறு பூசுதல் மன்னும் ஒன்றுடைத்தே. குற்றமில்லாத திருநீட்டை பூசி இறைவன் மறுவிழா நிலைபெற்ற ஒரு கருத்தான். மறுவிழா வெண்ணீறு பூசுதல் மன்னும். குற்றமில்லாத திருநீட்டை பூசுவார் என்றதால் மன்னும் என்பது செய்யும் என்ற கருத்துல வருது. ஒன்று உடைத்தே. அப்ப இங்க தலத்தை சொல்லிக்குள்ள இந்த சுற்றுச்சூழலை சொல்றேன். கண்டுக்குட்டிகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இடி இடிக்குது. வாயல் இப்ப இதே காலம்தான். வெள்ளமெல்லாம் நிக்குது. கண்டுக்குட்டிகள் துள்ளி ஓடுது. வயல்ல இருக்கிற வாழை மீன்கள், கயல் மீன்கள் எல்லாம் பயந்து வயல்களிலேயே சேர்த்து மலர்ந்திருக்கிற தாமரைக்கு கீழே ஒழிக்குது. இந்த இடத்துல கரைபடியாத மனத்தவர்களாகிய அந்த ஊரவர்களால் வழிவேற்றப்படுகின்ற இறைவன் அங்கே இருக்கிறார். அவர் குற்றமில்லாத திருநீட்டை பூசியவாறு விளங்குகின்றார். இறைவன் திருநீறு பூசுகிறத சொல்லுது. அடுத்த பாடலை நீங்க படிங்க பாப்போம். வெயில் சுடுநுனை பகலிய கொன்றால் ஆத்தனால் திரள் தோள்மேல் பல்நுனை பகலிகள் காட்சி தீர்த்த மாமலர் பொய்கை திகழ் திரு வாங்கிய தடிகள் தாத்து மாமணி கட்டம் ஒரு தலை பல தலை உடைத்த
துர்த்தர் துர்த்தர் என்பது கொடியவர்கள். வெயில் முப்புறத்தில் இருந்த துர்த்தர்களை எய்து சுடுநுனை ஊறி அம்பொன்றை எய்து அவர் எய்யவே இல்லைன்னு சொல்கிறார்கள். எய்து என்று வருகிறது. எய்து அந்த முப்புறங்களையும் அழித்தவர். பகலியது ஒன்றால் உச்ச அம்பாலே அழித்தார். ஈரம்பு கண்டிலம் என்று சொல்லி திருவந்தியால 2வது அம்பு அவர் எடுக்கவே இல்லை. ஒரு அம்பு தான் எடுத்தார். அது கூட எய்யவே இல்லையா அப்படின்னு சொல்லுவார். துர்த்தர் மூவையில் எய்து சுடுநுனை பகலியது ஒன்றால். சுடுநுனை என்பது கூரிய கொடிய முனையுடைய கூர்மையான அம்பு. பகலி என்றது அம்பு. ஒன்றால் பார்த்தனர் திரள்தோள் மேற் பல்நுனை பகலிகள் பாய்ச்சி. முப்புறம் எறிகிறதுக்கு ஒரு அம்பத்தான் எடுத்தார். அது கூட எய்தாரோ எய்யலையோ தெரியாது. ஆனா அர்ஜுனனோட போய் அவர் மாறு இடத்துல போய் போரிடுகிறார். அர்ஜுனன் வந்து பாஸ்வதாஸ்திரம் கேட்டு தவம் செய்தார். அது தவம் செய்த இடம் வந்து திரு சிதம்பரத்துல இருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி போற வழியில இருக்குது. பசுபதீச்சரம் என்ற கோயில். கொஞ்சம் தூரம் தான். சிதம்பரத்துக்கு போறாக்கள் போய் பார்க்கலாம். பசுபதீச்சரம். அந்த பசுபதீச்சரம் கோயில்ல தான் அவர் பாசுவதாஸ்திரம் பெற்றார். அந்த தவம் செய்கின்ற பொழுது சிவபெருமான் ஒரு வேடுவனாகவும் உமையம்மையார் ஒரு வேடிச்சியாகவும் அப்படியே நாய்கள் எல்லாம் சூழ வந்து அங்க வருகினம். அங்க என்ன நடந்தா இவன் தவம் செய்யும் பொழுது ஒரு காட்டு பன்றி கொண்டு இவனை நோக்கி வருகிறான். இப்ப தவம் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுயிரை காக்க விடுந்தானே. அவன் காட்டு பன்றைக்கு அம்பெய்கிறான். சிவபெருமானும் வந்து அதே நேரத்தில் அம்பெய்கிறார். 2 அம்பும் ஒரு நேரத்துல தைத்து அந்த பன்றி இறந்துச்சு. இறந்த உடனே 2 பேரு கூட வந்தவர் கேட்டார், நான் கலைத்து கொண்டு வந்தது நீ என்னண்டு அம்பெய்யலாம் சிவபெருமான். இவர் சொன்னார், நான் தான் அம்பெய்தனான், என்னுடைய அம்பினால்தான் இது என்றது என்று இவர் சொல்லுது. 2 பேருக்குள்ளே வாய் தர்க்கம். பிறகு நேரடியாக 2 பேரையும் சண்டை பிடிக்க தொடங்கினார்கள். அந்த நேரத்திலே பார்த்தனர் திரள்மோல் பல்நுனை பகலிகள் பாய்ச்சி. பல அம்புகளை அவனுடைய தோளிலே தைக்கப்படினார். பாய்ச்சி தீர்த்த மாமலர் பொய்கை திகழ் திருவாஞ்சிய தடிகள். மாமலர் பெரிய மா என்பது இங்க பெரிய என்று சைஸையும் சொல்லும். மா என்பது சிறப்பையும் சொல்லும். சிறப்பான மலர்கள் சூழ்ந்த பொய்கை. இங்க பொய்கையில மலர்கள் என்று சொன்னால் தாமரை பொதுவாக மாமலர் என்று சொல்வது. ஆனா நீர்ல இருக்கிற எல்லா மலர்களையும் சொல்லும். நீலோட்பலம் எல்லாமே ஆம்பல் அல்லி எல்லாம். அப்ப மாமலர் பொய்கை திகழ் திருவாஞ்சியத்து. திருவாஞ்சியத்தில் இருக்கின்ற அடிகள் இறைவனர் சாத்து மாமணி கச்சங் ஒரு தலை பலதலை உடைத்தே. அவர் கட்டியிருக்கின்ற கச்சம், அந்த இடுப்பு நானும் அந்த கச்சமும் ஒரு தலை பலதலை உடைத்தே. ஒரு தலையாகவும் இருக்குது, பல தலையாகவும் இருக்குது. இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பொருள் கொள்ளுகிறார்கள். நானும் பொருள் வச்சிருக்கிறேன். இதுல என்ன போட்டிருக்கேன்னு பார்ப்போம். கச்சு ஒரு பக்கத்திலே பல தலைகளை உடையதா இருக்கின்றது. பாம்புதான். நானும் அப்படித்தான் நாகத்தை தான் கச்சாக அணிந்திருக்கிறார். அதே தான் சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த புஸ்தகத்துல அது வேற விதமா போட்டிருக்கு. 5 தலை நாகத்தையும் அந்த கச்சாக கொண்டிருக்கிறார். ஒரு ஒற்றை நாகமாகவும் அது இருக்கு. அப்ப 2ஆகவும் வரும். இது முழுக்க அவருடைய தொன்மை புராண கதைகளை சொல்லுது. ஒன்று முப்புறம் எய்ததை சொல்லுது முதல் 2 வரிகள். மற்றது அர்ச்சுனனோ தபசை போய் அவனோடு போரிட்டு அடுத்த 2 வரிகள் சொல்லுது. அடுத்த 2 வரிகள் அந்த தலத்தினுடைய சிறப்பை சொல்லுது. பொய்கைகள் மலர்கள் நிறைந்த பொய்கைகள் சூழ்ந்த திருவாஞ்சியத்தில் இருக்கிற இறைவன். கடைசி 2 வரிகள் இறைவனுடைய கச்சையை பற்றி சொல்லுது. இடுப்பிலே கட்டியிருக்கின்ற கச்சை, அது பாம்பு. அது ஒரு தலையாய் இருக்குது, பல தலைகளை உடையதாகி இருக்கின்றது.
சல்லை வெள்ளையம் குருகு தானது வாமெனக் கருதி வல்லை வெண்மலர் அஞ்சி மருகியோர் வாழையின் வாயில் துள்ளு தள்ளு நீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சிய தடிகள் வெள்ளை நுண் பொடி பூசும் விகிதம் ஒன்றொழிகில தாமே. சல்லை வெள்ளையங்குருகுதானது வாமெனக் கருதி வல்லை வெண்மலர் அஞ்சி மருகி ஓர் வாழையின் வாயில் துள்ளு துள்ளு நீர் பொய்கை ரெண்டு மீன் வகைகளை குறிக்கிறேன். முதல் கயல் வந்தது, வாழை வந்தது, இப்ப சல்லை என்ற இன்னொரு வருது, சல்லை என்ற மீன். அப்ப இங்க வந்து என்று கேட்டா சல்லை மீன் என்ன செய்யுது என்று கேட்டா வெள்ளையங்குருகு குருகு என்றால் என்ன இல்ல, குருகு என்றது இங்க வந்து நேரைய குறிக்குது. வெள்ளையங்குருகு என்றா வெண்ணேரை, வெள்ளை நிற நேரை பறவை, கொக்கு போட ஈக்ரெட் மாதிரி. அந்த வாமன கருதி வல்லை வெண்மலர் அஞ்சி மருகி வெள்ளை பூக்கள் பூத்திருக்குது. பொய்கையில வெண்பூக்கள் வெண்டாமரைகள் பூத்திருக்குது. அந்த வெண்டாமரை மேல பூத்து இப்படி கவர்ந்து நிக்கிறத பார்த்துட்டு இந்த கீழே இருக்கிற சல்ல மீன் யோசிக்குது நேர மீன். அது ஓட்ஸ், அது அந்த தாமரை இதை பார்த்துட்டு ஓடுது, மேல நேரம் நிற்குது, தன்னை கொத்தி பிடிக்க போகுது. அது ஒண்ணு. வாழையின் வாயில் துள்ளுதல் நீர் பொல்கை, வாழை மீன் இன்னொரு மீன் இருக்குது. அது இந்த வாய்க்குள்ளாலே அது வழியில நீரை எடுத்து விட்டு கொண்டிருக்குது. வாழையின் வாயில் துள்ளு தெள்ளு நீர் பொய்கை, இவ்வளவு வந்து அங்கே இருக்கிற பொய்கை என்ற வர்ணனை. பொய்கை துறை, அந்த பொய்கையின் கரையிலே இருக்கின்ற வாஞ்சியத்து அடி. இப்ப இவ்வளவு முதல் 6 வரியுமே அந்த இடத்துல இருக்கிற பொய்கை. பாருங்க, ஒரு பெரிய ஒரு பொய்கை, ஒரு நீர்நிலை ஒன்று இருக்குது. அங்க வெண்டாமரை மலர்கள் இருக்குது. அங்க இந்த வெண்டாமலரை பார்த்து அங்கே இருக்கிற இந்த சல்லை என்ற மீன்கள் வந்து நாரை வந்து கொத்துறதுக்கு காத்திருக்குது என்று பயந்து விடும். இன்னொரு பக்கத்தால வாழை மீன்கள் இருக்குது. வாழை மீன்கள் நீரை மொண்டு மொண்டு வாயாலே வெளியிலே சொல்லி போட்டுக்கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பொய்கையிலே கரையிலே இருக்கின்ற திருவாஞ்சி இறைவன் வெள்ளை நுண்புடி பூசும் விகிர்தம் ஒன்று ஒளிகிலர். அவர் திருநீட்டை பூசுகின்ற அந்த வழக்கம், விகிர்தம் என்பது வழக்கத்தை விடாதவர், எப்பொழுதும் திருநீறு பூசுகின்றனர். வெள்ளை நுண்பொடி என்பது திருநீறு, பூசும் விகிர்தம் ஒன்று ஒளிகிலர். விகிதம் என்ற அந்த வளமையான வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர். அடுத்த பாடலை படிங்க பாப்பா. மைகொள் கண்டரந்தோழர் மலைமகளுடன் நுரை வாழ்க்கை கொய்த கூவிள மாலை குலவிய சடைமுடி குலகர் கைதை நெய்தலங்களனி கமல் புகழ் வாஞ்சியத்தடிகள் பைதல் வெண்பிறையோடு பாம்புடன் வைப்பது பரிசே. இது இறைவனுடைய தியானம். மைகொள் கண்டர், மை போன்ற கருத்த கண்டம் இறைவனுக்கு, திருநீல கண்டர். எண்தோழர், எண்தோள் முக்கண் எம்மானி என்று சொல்றது. 8 தோள்கள், 8 கரங்கள் இருந்தா 8 தோள்கள் இருக்கு, ஒவ்வொரு பக்கமும் 4 கரங்கள். மலைமகளுடன் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே மலைமகளாகிய பார்வதி, பர்வதத்தினுடைய பர்வதராஜனுடைய மகள்தான் பார்வதி. இந்த பர்வதராஜனுடைய மகளைத்தான் மலைமகள் பார்வதி என்பதற்கு தமிழ் சொல்லு மலைமகள் உடன் உரை வாழ்க்கை. பொய்த கூவிள மாலை குலவிய சடை முடி குலகர். பொய்த கூலம் என்றது என்ன? கூவிளம், வில்வம். பூபுளம் என்பது வில்வம். துளபம் என்றா துளசி, பூபுளம் என்றா வில்வம்.
கூவிள மாலை குலவிய பொய்தண்டா பறித்த கூவிளம் வில்வ மாலை வில்வத்தால செய்த மாலை குலவிய சடைமுடி அது அணிந்திருக்கின்ற சடைமுடியுடைய குலகர் குலை என்கின்ற தாதை காதணியை அணிந்தவர் குலகர். கைதை நெய்தல் அங்களணி கமல் புகழ் வஞ்சியத்தடிகள். கைதை நெய்தல், கைதை என்றது தாளை. கேத்தகி என்று சொல்றது இல்ல, சமஸ்கிருதத்துல கேத்தகி என்று சொல்றது தாளை பூக்கு பெயர் கேத்தகி ஃபிளவர். கேத்தகி அதுதான் கைதை. கைதை தாளை நிறைந்த நெய்தல் கடற்கரை நிலம். கழனி அங்க வயல் இருக்குது, கடற்கரையோட வயல் இருக்கிற இடம். அந்த சூழலை பாருங்க, ஒரு பக்கத்துல பொய்கை சொன்னார், இப்ப நெய்தல் என்று போட்டிருக்கிறார். 4 வகையான நிலங்களை சொல்லு. முல்லை, குறிஞ்சி, நெய்தல், மருதம். நெய்தல் மருதம் 4. அப்புறம் 5ஆம் திணை தான் பாலை. இப்ப 6ஆம் திணை எங்கட புலம்பெயர் நாடுகள் 6ஆம் திணை என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதுல நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த நிலவும் நெய்தல். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதல். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. குறிஞ்சி கிழவன் குறிஞ்சி என்று சொல்றதானே, மலையும் மலை சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. அது 4 நிலைகட்டு திரிந்து காய்ந்திருக்கிற இடம் பாலை என்று சொல்லுவார். பாலை என்று சொல்லுவார். உண்மையில தமிழ்நாட்டுல பாலை இல்லை. இந்த சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட பாலை சொல்லுவார்கள். இப்பதான் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் அவர்கள் சிந்துவெளி நாகரிகத்துல வட இந்தியாவில தான் தமிழர்கள் இருந்தார்கள். வட இந்தியாவில பாலைவனம் இருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ராஜஸ்தான் எல்லாத்திலையும் பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்தண்ட வர்ணனையத்தான் இப்படியே சொல்லி 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 கொண்டு சங்க இலக்கியத்துல இங்க தமிழ்நாட்டில இருந்து பதிவு செய்திருக்கிறார். அப்ப இது செவி வளைவு செளியாக சொல்லப்பட்டு வந்த பாலை என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த பாலை அப்ப இந்த நிலங்கள் அதுல இது நெய்தல் நிலம். இப்ப ஒரு பக்கத்தை கடற்கரை இருக்குது. கழனி என்றது வயல். கமல் புகழ், கமல் என்றா அது இந்த வாசனை நிறைந்த. அப்ப நெய்தல் நிலத்துல அந்த சுத்தி வர இருக்கிற நெய்தல் நிலத்துல அந்த தாழை மரங்கள் எல்லாம் இருக்குது. தாழம்பூவினுடைய வாசனை கமல்கின்ற திருவாஞ்சியத்தில் இருக்கின்ற இறைவன் பைதல் வெண்பிறையோடு பாம்புடன் வைப்பது பரிசே. அவர் தன்னுடைய சூடியிருக்கிறார். பிறை சந்திரனை சூடியிருக்கிறார், பாம்பையும் சூடி வச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய அழகு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. மெய்கொள் கண்டர் எந்தோழர் மலமகளுடன் உரை வாழ்க்கை பொய்த கூவிள மாலை சுலபிய சடைமுடி உலகர் கைதை நெய்தல் அங்கழனி கமல் புகழ் வாஞ்சியத்து அடிகள் பைதல் வெண்பிறையோடு பாம்பு உடன் வைப்பது பரிசு. கரைக்கண்டம் எண்தோள் அதுல சடாமுடியில வில்வம் மாலை, காதில குலை, அதைவிட வெண்புறை பாம்பு இதெல்லாம் அணிந்திருக்கின்ற அவர் இருக்கின்ற இடம் திருவாஞ்சியம். திருவாஞ்சியம் நெய்தல் நிலத்துக்கு பக்கத்துல வயல்களையும் கொண்ட இடம், தாழை மரங்கள் நிறைந்த இடம், இந்த தாழம்பூக்களின் நறுமணம் கமல்கின்ற இடம். சரியா? தாழம்பூ வாசனை பார்த்திருக்கிறீங்களா? கடலில் தான் இருக்கு பக்கத்துல. நெய்தல் என்றது கடற்கரை. குங்குமத்திலேயும் தாழம்பூ குங்குமம் ஒன்று இருக்கு. இந்த தாழம்பூ சாற்றை போட்டு செய்யற குங்குமம். இப்ப தாழம்பூ சாறு போடுறதுல தாழம்பூ எசன்ஸ் கிடைக்கு. மதுரை குங்குமம் அதுதான். அது இடையில இருக்காங்க சத்தகத்துல சிவபெருமானுக்கு குங்குமம் வைக்கப்படாது சில பேர் சொல்றாரு. குங்குமம் நக்கலாம். இந்த தாழம்பூ குங்குமம் தான் வைக்கக்கூடாது. என்னடா தாழம்பூ சிவபெருமான் விருப்பம்.
அப்ப சாதாரண குங்குமம் நல்லாவே. பூக்கள் பார்த்துதான் வாசம் தெரியல. காய் தான் அலங்காரத்துக்கு வருமே, அந்த பெரிய நாசிக்காய் மாதிரி ஒரு காய் உண்டு, அதுல அழகா இருக்கும். பேர்ல கட்டுறது அலங்காரத்துக்கு பாவிக்கிறது. தாளம்பூ சேராத குங்குமம் என்னண்டு பார்த்து வாங்குறது இருக்குது, நான் வேண்டி வச்சிருக்கிறேன். ஒரு பண்டா அடுத்த ஒரு இந்தியாவில போய் கெடுக்கலாம். தாளம்பூ சேராத குங்குமம் இருக்கு. நன்றி ஐயா. தாளம்பூவில அந்த வாசனை ஒன்று இருக்கு. நானும் பிறகுதான் அறிஞ்சது. இதுல சச்சங்கத்துல கதைச்சுத்தான் பிறகு எனக்கும் பிடிச்ச வித்தியாசம் பிடிச்சுன்னு. தாளம்பூ வாசனை ஒன்று வித்தியாசம். இந்த பாடலை படிங்க பார்ப்போம். பெருசாக்கி விடுங்க. கரந்த கூவில மாலை கடிமலர் கொன்றையின் சூடிப் பரந்த பாரிடஞ்சூழ வருவர்ணம் பரமர்தம் பரிசால் இருந்து மாடர்கள் நீடு திகழ்தரு வாஞ்சித்துறையும் மருந்தனர் அடியாரை பல்வினை நலிய விட்டாரே. கரந்தை கூவிள மாலை, இதுவும் வில்வ மாலை தான். கூவிள மாலை. கடிமலர் கொன்றையும் சூடி, கடியண்டா என்ன? வாசம் பொருந்தியது மனம். கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும், அப்படி எப்படி இருக்கல பாட்டு சரஸ்வதி. அதே மாதிரி மின்கடி என மின்கொடி என முன்கொடி குங்கும தோயம் மேன்கடி குங்கும தோயமென்ன மேனி. மின்கொடி மென்கடி குங்கும மென்மையான வாசனை பொருந்திய. அடிமலர் கொன்றையும் சூடி பரந்த பார் இடஞ்சூழ வருபவர் பரணம் பரமர். இந்த உலகமெல்லாவற்றிலும் வருபவர் எம்முடைய பரமர். தம் பரிசால், அவருடைய சிறப்பால திருந்து மாடங்கள் நீடு திகழ்தரு வாஞ்சியத்து உறையும். இங்க மேன்மேட் பியூட்டியை சொல்லுவார். நல்ல ஹைரைஸ் பில்டிங் இருக்குது, அந்த கால வர்ணனை. நல்ல மாடங்கள் எல்லாம் இருக்குது. திருந்து மாடங்கள், திருந்தண்டா திருத்தமான, வெரி வெல் லைட் ஆர்கிடெக்சர், பிளான்ட் ஆர்கிடெக்சர். கண்டபடி கட்டுறது இருக்கு, பிளான ஆர்கிடெக்சரா வடிவா கட்டி உயர்ந்த மாடங்கள் கட்டி இருக்கிற மாடங்கள் என்றால் டாக்டர் யானை போக முடியாதா? அது இன்னொரு கோயில், மாட கோயில் என்ற ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் நாயனார், யாரு? சோழ மன்னர் கோச்சங்கர் சோழ நாயனார். அந்த நாளையில யானைகள் அடிக்கடி வந்து அந்த நாளையில காடுகள் கூடத்தானே, யானைகள் வந்து இந்த கோயில்களை இடிச்சு போட்டு போயிடும். அப்ப இந்த கோயில்கள்ல யானை புகாம இருக்கிற ஆர்கிடெக்சரை முதல் கொண்டது கோச்சங்கர் சோழன். கோயில் கட்டமைப்பை பார்க்க அப்படித்தான் வருகிறது. முன்ன காலத்துல மரக்கோயில், ஓப்பன் ஸ்பேஸ் கோயில்கள் இருந்தது. ராமாயண மகாபாரத காலத்துல எல்லாம் கோயில்கள் எல்லாம் வெரி ஓப்பன் ஸ்பேஸ். அந்தந்த இடத்துல லிங்கங்கள் அது அந்த மரத்துக்கு கீழே அதுக்கு கீழே அப்படியே இருக்கும். போற வழியில வழிபட்டு கொண்டு போவார்கள். என்ன பிறகு மரத்தால செய்திருக்கிறார்கள். மரத்தால செய்த கோயில்களுடைய படிமங்கள் ஒன்றும் இப்ப இல்லை. சிதம்பரம் மட்டும் இன்றைக்கும் நாங்கள் அந்த பொன்னம்பலம் இருக்குத்தானே, பொன்னம்பலத்துல நாங்கள் போய்கள ஒரு சுவர்ல வில்வன் இருக்குன்னு சொல்லுவார்கள். இதுதான் சிதம்பர ரகசியம் என்று தீபம் காட்டுவேன். உள்ளுக்கு நடராஜ பெருமானுடைய வலப்பக்கத்து சுவர்ல தான் காட்டுவிடும். சிதம்பர ரகசியம் பாருங்க, ஒன்றும் இருக்காது. தங்க வில்வத்தால இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது மட்டும்தான் தெரிவதை வேறு ஒன்றும் தெரியாது. தங்க வில்வம் போட்டது அதுதான் இல்லை, அதுக்கு பின்னாலே கரிஞ்சுவர். ஒரே இருட்டு, அந்த கரிஞ்சுவர் எப்படி காட்ட கரிஞ்சுவர் தான் தெரியும். இப்ப அதை கரிஞ்சுவரை தெளிவதை காட்டுறதுக்கு முன்னால வில்வ மாலை, தங்க வில்வ மாலை தொங்குது, அவ்வளவுதான். அந்த சுவர் மரம். அதான் பழைய கோயிலுன்ற கட்டமைப்பு அப்படியே இருக்குள்ளுக்கு, அது பிரிக்கல. அது மரக்கோயில். அதே மாதிரி இலங்கையிலேயும் ஒரு மரக்கோயில் ஒன்று இருக்குது, கொழும்பு கங்காள தெற்கிலே ஒன்று இருக்குது. அதையும் இடித்து புனரமைக்க முயற்சித்தவை, அதையும் பிறகு இப்ப தடுத்துட்டோம். அது பழைய ஆர்கிடெக்சர், அதை ப்ரிசர்வ் பண்ணணும். எங்களுடைய ஆக்களுக்கு தான் அந்த பழமையின் அருமை தெரியாது. பௌத்தர்கள் எல்லாரும் பல பழமையை பேணுவேன்.
அப்ப அதான அந்த மலையில மரங்கள் இருந்தது. பிறகு செங்கல்லால கட்ட துவங்கினார்கள். செங்கல்லால கட்ட தொடங்கிய இந்த ஆணை வந்து யானை ஓப்பனா இருக்கிற கோயில் பிரச்சனை இல்லை, வந்தா சுத்தி போட்டு யானை எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவாக்கும். மற்றும்படி ஓப்பனா இருக்கேதான் யானை போய் வழிபட்டது இந்த திருவானைக்காவில். இப்ப எல்லாம் க்ளோஸ் பண்ணி வரைக்க யானை இடிச்சு போடும் உண்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் மட்டக்களப்பு பக்கம் போயிருக்கேன், அங்கதான் பார்த்துட்டு இந்த கிராமத்து கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கல. இந்த கோயில்ல வந்து திருவிழா செய்யக்குள்ள இந்த பக்கத்துல அந்த இதுல வந்து பிலாப்பழம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த பிலாப்பழ வாசம் ஏறிடுச்சு. அந்த சுவர் வழி அது வழி ஏறின உடனே பிறகு வர யானை அந்த வனத்துக்காகவே கோயிலை இடிச்சு போடுங்க. இந்த பிலாப்பழ மனம் வருவது உள்ளுக்கு இருந்து அப்படி. அப்ப அந்த யானைகள் உள்ளுக்கு வராம இருக்கிறதுக்கான முறையில அந்த ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணி செய்கிற கோயில்கள் மாடக்கோயில். இந்த மாடம் வந்து கேட்ட உயர் மாடங்கள், மாடி என்பதை குறிப்பது. மாடம் என்பது மேலே பல்கனி, மாடம் என்பது மேலே பல்கனி. இது வந்து உயர்ந்த மாடங்கள் வடக்கு ஊழிகளா இருக்குது. 7 மாடம் என்று சொல்லுவார்கள். 7 நிலை கொண்ட மாடங்கள் வரைக்கும் அந்த நாளில் இருந்திருக்கு. அதான் ஹையஸ்ட். திருந்து மாடங்கள் நீடுதிகள் தருவான் ஜியத்து உரையும் மருந்தனர். மருந்து என்பது அமிர்தம், சாவா மருந்தன்று சொல்றது அமிர்தம். அமிர்தமாயிருப்பவர் அடியாறு வல்வினை நலிய ஒட்டாறு. அடியவர்களுக்கு வல்வினை, வல்வினை என்பது கொடிய வினைகள் எங்களை அணுகாது. கொடிய வினை இன்னொரு தட்ட கொடிய வினை இல்லை, நாங்கள் செய்த கொடிய வினைகள் எங்களை அணுகா வண்ணம் அவர் காத்தருள்வார். அறிவின் பாய்சரு பழனி அலசரு குவளையம் கண்ணார் குருவியாய் கிளி சேர்ப்ப குறுகினம் இரிசரு கிடங்கில் பருவரால் புதிது கொள்ளும் தம்பொழில் வாங்கிய துறையும் இருவரால் அறிய ஒன்னா இரவ அறைகளல் சரணி. இறைவனது அறைகளல் சரணி. இறைவன தரைகளல் என்றது இறைவனது அறைகளல். அறை என்றால் சத்தம் போடுகின்ற ஒலிக்கின்ற கலல்கள். அதனுடைய சிலம்பு, திருச்சிலம்போசை என்று சொல்லுவார்கள். யோகத்துல போற பொழுது சிவயோகத்துல போயிருக்க அந்த சிலம்போசை கேட்குவான், சிலம்பு சொல்லுவார்கள். அந்த ஓசை வந்து நாதம், பரநாதம். அந்த சிலம்பு வந்து பரபிந்து. எங்களுக்கு தெரியும் இறைவனுடைய திருமேனிகள் என்று பொழுது அருவம். இறைவனுக்கு அருவம் இல்லை, உருவம் இல்லை, அருவுருவமும் இல்லை. இந்த மூன்றுமே இல்லாம நிற்கிற நிலை தான் அவருடைய சொரூபம், சுயநிலை. அந்த இருக்கிற இறைவன நிலை பிறகு தடசத்துல விரைக்க அருவம், உருவம், அருவுருவம் என்று 3 வகை வடிவங்களை எடுக்கும். அது அருவ வடிவங்கள் வந்து நாதம், பிந்து. இந்த பரநாதம் பரவிந்து என்று சொல்லுவார்கள் அவருடைய வடிவங்கள். அப்ப இந்த பரநாதம் பரபிந்து என்ற இடத்துல வந்து அவருடைய அருவத்திருமேனி, அருவத்திருமேனி. அப்ப அந்த அருவத்திருமேனியில அந்த பரநாதம் என்பதுதான் சிலம்போசை, பரபிந்து என்பது அந்த சிலம்பு அல்லது களல். களல் அடி சேர்தல் அதெல்லாம் இருக்கிறது. அப்ப இங்க வந்து களல் என்பது அங்க அந்த இதை குறிக்குது. இறைவனது அறை களல் என்றா சத்தமிடுகின்ற அந்த களல்கள் நமக்கு சரண், திருவடிகளிலே எமக்கு சரணம் என்பதுதான் அது. அருவி பாய்தரு களனி, அருவிகள் வந்து பாய்கின்றது. களனி அலர்தரு குவளையங்கண்ணர். களனி என்பது வயல்கள். அந்த வயல்களிலே குவளை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அங்கண்ணார், அந்த குவளை மலர் போன்ற கண்களை உடைய பெண்கள் அங்கே இருக்கின்றார்கள். அருவி பாயுது, களனிகள் இருக்குது, தண்ணி நிறைஞ்சிருக்குது, தண்ணியில குவளை மலர்கள் பூத்திருக்கு. அந்த குவளை மலர்களை ஒத்த கண்களுடைய பெண்கள் இருக்கின்றார்கள். குருவியாய் கிளி சேர்ப்ப குறுகினம் இரிதரு இருதரு. அவர்கள் இங்கே இருக்கிற பெண்கள் குருவிகள் பறவைகளை விரட்டி ஓட்டுகின்றார்கள். கழனிகள்ல குருவி ஓட்டுற, கிளி ஓட்டுற எல்லாம் இருக்குத்தானே ஓட்டுகின்றார்கள். இரிதரு கிடங்கில் பருவரால் குதி கொள்ளும். அங்கே இருக்கிற அந்த வரால் மீன் என்ற மீன் வந்து
இந்த பறவைகள் எல்லாம் இப்படி பறந்து ஓட அது குதிச்சு துள்ளும் பயத்துல. எனக்கு நீர் நிலவரம் இருந்திருக்குது, மீன்கள் இருந்திருக்குது, பறவைகள் துள்ளுது. இப்ப எல்லாம் மீன்கள் பார்க்கறது அரிமை வயல்கள்ல. என்னடா உரம் போடுறதுல மீன்கள் இல்லை. உரம் போடுறதாலையும் மற்றது மருந்தடிக்கிறதாலையும் மீன்கள் இல்லை. முந்தி குளத்து நீர் அப்படியே வந்து வரைக்கும் இந்த மீன்கள் அதெல்லாம் இருக்கும். நாங்கள் வயல் செய்கிற காலத்துல விலாங்கு மீன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்ன வயல் வழியே ஓடி திரிகிற மீன் விலாங்கு மீன் பிடிப்பார். அது வலுவி ஓடிடும் என்று சொல்லுவார்கள். அது இருக்கு, மீன்கள் இருக்கு. இன்னொன்றையும் பார்த்திருக்கிறேன். அந்த நாளில் நல்ல உரம் வந்து மீன்கள் தான். நீங்க பார்த்தீங்களோ தெரியாது. வயல்ல இந்த தண்ணி எல்லாம் மிதண்டு போட்டு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டா அந்த தண்ணி வத்தி வயல் அறுவடைக்கு வருமல்லோ. அறுவடைக்கு சேர்த்து இல்லாம வத்தி கொண்டிருக்க இந்த மீன் எல்லாம் துடிச்சு கொண்டிருக்கும். பார்த்திருப்பீங்க, துள்ளி துள்ளி துடிச்சு கொண்டிருக்கு. இப்ப பார்த்தா சில வேளையில அப்படியே படவிரிச்ச மாதிரி என்ன கொக்குகள் காகங்கள் எல்லாம் காவறது எல்லாம் இருக்குது. எல்லாம் போக அவ்வளவு மீன்களும் கொக்கு தூக்கி காகம் தூக்கி நேர தூக்கி எல்லாம் போக மிச்சம் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளதான் போகுது. ஹை நைட்ரஜன் உரம் அதுதான். அந்த நாளையில் மண்ணுக்குள்ள போனா அடுத்த முறை அது பசலை என்ன மண்ணுக்கு அதுக்கும் இருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப மீனும் இல்லை, துள்றதும் இல்லை, யூரியா உரமும் மருந்தும் தான் இருக்குது இப்போ. அப்ப செயற்கை பசலைகள் ரசாயனங்கள் பாவிக்கிறதால மீன்கள் இல்லை, பூச்சிகளும் இல்லை. என்ன பிரச்சனை அங்க? இதெல்லாம் அங்க இதுல பறவைகள் ஓடுகின்ற பொழுது இந்த இறால்கள் குதி கொள்ளுது. அப்படிப்பட்ட பைம்பொழில், பொழில் என்றது பூங்கா. பூங்காவில தான் இந்த இதெல்லாம் நடக்குது. அருவி பாயுது, கழனிகள் இருக்குது, நீர்நிலை இருக்குது, கோள மலர்கள் இருக்குது, கிளிகள் குருவிகள் எல்லாம் இருக்குது. அந்த கிளிகள் குருவிகளை இந்த கோளமலர் போன்ற கண்களுடைய பெண்கள் துரத்துகின்றார்கள். அதுகள் பறக்க அங்க நீருக்குள்ள இருக்கிற வரால் மீன்கள் துள்ளுகின்றன, குதி கொள்ளுகின்றன. அப்படிப்பட்ட அழகான பொழில் சூழ்ந்த திருவாஞ்சியத்திலே உரைகின்றவர் இறைவன். இருவரால் அறிய ஒண்ணா இறைவன். யார் இருவரால் அறிய ஒண்ணா இறைவன்? விஷ்ணுவால் அறியப்படாத இறைவன். அவனுடைய ஒலிக்கின்ற கழல்கள் எமக்கு சரணம். களங்களால் தருகளனி அழிதர களைதரு வண்டு குளங்களார் களிப்பாடல் கும்பரில் ஒலித்திடும் காட்சி குளங்களால் நுழல்கள் குயில் வயல் வாஞ்சியத்தடிகள் முழங்கு ராமரை பாதம் நினைப்பவர் வினையின் நலிவிலரே. களங்கள் ஆர் தருகளனி. ஆர் என்றால் நிறைந்திருக்கின்ற, இழுக்கப்படுகின்ற. களங்கள் என்பது இங்க சொல்றது நெற்களங்கள். களம் அமைத்து என்று சொல்றது என்ன சொல்றது? களஞ்சியமும் களம். நெற்கதிர்கள் எல்லாத்தையும் வெட்டி குவிச்சு வச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட கழனிகள். அழிதர அந்த அழகுதர களிதரு வண்டு உளங்களார் களிப்பாடல். சந்தோஷப்படுகின்ற வண்டுகள், சந்தோஷமடைந்த வண்டுகள். உளங்கள் உள்ளத்தை கவருகின்ற களிப்பாடல், அதை இசைத்து கொண்டு போகுதாம். உம்பரில் ஒலித்திடும் காட்சி. உம்பர் என்பது தேவர்களையும் குறைக்கும், விண்ணையும் குறைக்கும். இங்க வானத்திலே அந்த சத்தம் ரீங்காரம் விடுகின்றது. இப்ப நெல் வயல்கள் கதிர்கள் எல்லாம் முட்டி நிறைந்து அந்த களங்களாக அமைத்திருக்கின்றார்கள். வண்டுகள் எங்கும் ரீங்காரமிட்டு திரிகின்றன. இந்த வண்டுகள் ஒலிக்கின்ற ரீங்கார இசையானது வானத்தில கேட்குது. ஒலித்திடும் காட்சி குளங்களால். இப்படிப்பட்ட காட்சியோட குளங்களால் நிலக்கீழ் நெற்குயில் பயில். இந்த குளங்கள் சூழ்ந்த இடத்துல மர நிழல்களுக்கு கீழே குயில் பயில். குயில்கள் மீண்டும் மீண்டும் பயில் என்ற ரிப்பீட்டிங், பயின்றாடு எண்ணாதனே திருப்பி திருப்பி குயில்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒலிக்கின்ற குயில் பயில் வாஞ்சியம், திருவாஞ்சியத்தில் இருக்கின்ற அடிகள். விளங்கு தாமரை பாதம் நினைப்பவர். அவருடைய விளக்கமான ஒளி பொருந்திய தெளிவான தாமரை போன்ற திருவடிகளை நினைப்பவர்கள் வினை நலிவிலரே. தங்களுடைய தீய வினைகளால் துயரப்படுவது இல்லை. இப்ப இவளை
முதல் 6 வரையும் இயற்கை தான் சொல்றார். களங்களார் தரு களனி அழிதர களிதரு வண்டு, அது வண்டுகள் களனிகள் எல்லாம். உளங்களார் கலிப்பாடல் உம்பரில் ஒளித்திடும் காட்சி, உளத்துக்கு இனிமையை தருகின்ற அந்த பாடல்கள் எல்லாம் வானமெங்கும் ஒலிக்கின்ற அந்த காட்சி. குளங்களால் நீளற்கீழ் நற்குயில்கள் வாஞ்சியத்து, குளங்கள் சூழப்பெற்ற அந்த மரங்களின் நிழலுகளிலிருந்து குயில்கள் பாடுகின்ற காட்சியுடைய திருவாஞ்சியத்து அடிகளுடைய தாமரை போன்ற பாதங்களை நினைப்பவர்களுக்கு வினை இல்லை. இல்லை. அடுத்தது வாழையின் கனிதானும் மதுவின் மூவருக்கையின் சுளையும் கூளை வானரந்தம் மேற்று கூறிது சிறிதெனக் குளறித் தாளை வாழை அந்தண்டார் செரு செய்து தருக்குவாஞ்சியத்துள் இளை பாகனையல்லால் இறையெனக் கருதல் இளமே. இங்க ஏழை என்பது பெண் என்ற கருத்து. ஏழைக்கு கன கருத்து இருக்கு. ஏழை பங்காளனையே பாடுதுங்கானம்மா இருக்கல்லோ, ஏழை பங்காளர். ஏழை என்பது பெண். பெண் பாகத்திலே கொண்டவன் இறைவன். அவனை அல்லாமல் வேறொன்றை இறையென கருதுதல் இளமே. இன்னொரு இறைவனை நாங்கள் கருதுவது இல்லை. வாழையின் கனிதானும் வாழைப்பழம், மது பிம்பும் பருக்கையின் சுளையும். மது பிம்பம் என்றது இனிமையான தேன், வழிகின்ற பருக்கையின் சுளை என்றது இங்க பலாப்பழ சுளை. கூளை வானரன் தம்மில் கூறிது சிறிதென குளறி, அங்க இருக்கிற சின்ன குரங்குகள். கூளை வானரன் சிறு குரங்கு, சிறுவன் என்று சொல்லுவோம், சிறு குரங்கு. அந்த சிறுவன் வானரன் தம்மில் கூறிது சிறிதென குளறி, அதுகள் பங்கு பிரிக்க இது இந்த கொஞ்சம் வந்து தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு குளறி. தாளை வாழையந்தண்டால் செரு செய்து, செரு என்பதும் யுத்தம். தாளை தண்டாலையும் தாளை இலையாலையும் வாழை இலையாலையும் அடிபடுங்களாம் குரங்குகள். தங்களுக்குள்ள பாகம் பிரிச்சு இந்த வாழைப்பழமும் விழாப்பழமும் பிரிக்க எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சமா வந்துடுதுன்னு அடிபடுங்களாம். தருக்கும் செரு செய்து தருக்கும், தருக்கம் என்றது அதிக தர்க்கமிடுகின்ற வாஞ்சியத்துள். இவ்வளவு அழகான வர்ணனை. என்ன குரங்கு சண்டையே போட்டிருக்கிறேன், இவ்வளவும் குரங்கு சண்டை தான். வாழையின் கனிதானும் மது விம்மு அருக்கையின் சுளையும் கூளை வானரன் தம்மில் கூறு இரு சிறிது என குளறி தாளை வாழையன் தண்டால் செரு செய்து தருக்கும். தேவாரத்தில் இருக்கிற கருத்தண்ட சிவபெருமான் மட்டும் இல்லை, இவ்வளவும் இருக்கு. இந்த குரங்கு சண்டையெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. ஆஞ்சியத்துள் ஏழை பாகனை அல்லால், அங்கே இருக்கின்ற மாதுரு பாகனை அல்லாமல் வேறொருவரை இறையென நாம் கருதுதல் இல்லை. சென்னலங்கலங்கனி திகழ் திருவாஞ்சியத்துறையும் இன்னல் அலங்கலஞ்சடையம் இறைவன் தரைகளல் பரவும் பொன்னலங்கள் நன்மாட பொழிலனி நாவலாரூரன் பன்னலங்கனன் மாலை பாடுமின் பக்தருள்ளீரே. சென்னல் அங்கலனி திகழ் திருவாஞ்சியத்து உறையும். செந்நெல் என்பது சிவந்த நெல் என்றது கருத்து. நெல் அங்கலனி, நெல் வயல்கள் நிறைந்த அந்த கழனியிலே திகழ்கின்ற திருவாஞ்சியத்து உறையும், திருவாஞ்சியத்திலே உரைகின்ற மின்னல் அங்கலஞ்சடையம், மின்னல் போன்ற பிரகாசமுடைய சடையுடைய இறைவனது அறைகளல் பரவும். இறைவனது அறை என்ற சத்தமிடுகின்ற அந்த கடல்களை பாடி பரவி புகழுகின்ற வழிபடுகின்ற
பொன்னலங்கள் நன்மாட பொழிலடி நாவலார் ஊரன். பொன்னாலே அலங்கரிக்கப்பட்ட கோல்டன் இதால அலங்கரிக்கப்பட்ட நல்ல மாடங்கள் நிறைந்த நல்ல பொழில்கள் நிறைந்த அணி செய்கின்ற நாவலூர்ல இருந்து ஊராக கொண்ட நாவலூர் ஆரூரனாகிய யான் பன்னலங்கள் நன்மாலை செய்த பல நலங்களையும் தருகின்ற பல நலங்களையும் கொண்ட என்ற சிறப்பை கொண்ட பல நலங்களையும் தருகின்ற இந்த நன்மாலை இந்த பாடல் அதுதான் மாலை என்று சொல்றார். பாடுமின் பாடுங்கள் பத்தருளிவே பக்தர்களே பாடுங்கள். இதுல வேண்டுகோள் கொடுக்கிறார் பாடுங்கோண்டு. நல்லா இருக்கு. சென்னல் அங்கழனி திகழ்திரு வாஞ்சியத்து உரையும் மின்னலங்கலஞ்சடை இறைவனது அறைகளல் பரவும் பொன்னலங்கள் நன்மாட பொழிலலி நாவலார் ஊரன். நாவலூருன்றதான் அந்த அலங்காரத்தை சொல்றார். இந்த அலங்காரம் திருவாஞ்சியத்து அலங்காரம் இல்லை, அவர் தன்னுடைய ஊரை சொல்றார். ஆரூரன் என்னுடைய பெயர். ஊர் என்ன? நாவலூர். நாவலூர் எப்படிப்பட்டவர்கள்? பொழில்கள் சிறந்த அணி செய்கின்ற ஊர். பொழில்கள் மட்டுமா இருக்குது? தனிய மரங்கள் மட்டுமா இருக்கு? இல்லை, கட்டிடங்கள் மாடங்களும் இருக்கின்றன. மாடங்கள் என்ன சும்மா கட்டி விட்டு இருக்கோ? இல்லை, நல்ல அலங்காரம் பண்ணி இருக்கு. இன்னும் சும்மா அலங்காரம் பண்ணி என்ன பூவை பாட்டி இருக்கா? இல்லை, பொன்னால இழைத்து அலங்காரம் பண்ணி இருக்கிறார்கள். கோல்டன் டெக்கரேஷன் செய்திருக்கிறது அந்த மாடங்களுக்கு. அப்படிப்பட்ட நாவலூர்ல இருக்கிற ஆரூரனாகிய யான் செய்த பல நலங்களையும் தருகின்ற இந்த நல்ல சொல் மாலையாகிய இந்த பதிகம் 10ஐயும் பாடுமின் பக்தர்களே என்று சொல்லி நம்மளுடைய பாடல். நன்றி. யாரு கேள்விகள் இருக்குதா? திருவாஞ்சியம் என்ற தலம் என்று தெரியுது. போன வாரத்து திருநெல்வேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோயில் என்று தெரியுது. 9 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தெரியுது. வாஞ்சிநாதர். அம்பாள் பெயர் வாழவந்த நாயகி. திருமகளை பிரிந்திருந்த பொழுது அவளை வாஞ்சி அவளை மீண்டும் பெறுவதற்காக இறைவனை பூசித்த தலம் அதான் திருவாஞ்சி. அம்மாள் பெயர் என்ன ஐயா? வாழவந்த நாயகி. தேவார தலங்களுடைய அம்பாளுடைய பெயரெல்லாம் நல்ல தமிழ் பெயரே இருக்கு. அந்த சட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு தானே? நல்லா இருந்து நல்லூர் கோயில் தான் நல்ல திறமா இருந்தது. கூடுதல் ஊர்ல எந்த ஊர் சூரனைத்தான் எனக்கு தெரியும். ஊர்ல எந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கோயில்ல தான் கந்தசாமி கோயில். ஊர்ல வேற கந்தசாமி கோயில் எல்லாம் தூர இருக்குதான். அங்க எல்லாம் பெருசாங்க. பொதுவா அந்த பெரிஃபெரியில இருக்கிற சித்தங்கனி மூலம் எல்லாருமே இங்கதான் வாரது. பட்டது விசுவத்தனை முருகன் கோயில் அங்க பண்ணாங்கத்திலாங்க. இப்ப இங்கதான் வருவிடும் இங்க தியாக்கள் எல்லாரும். எங்கட சூரன் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சூரன் போரும் அதுதான். இதெல்லாம் சோசியல் மீடியா வந்த உடனே ஒரே நேரத்துல நல்லூர் கந்தன், செல்லச்சன்னதி, திருச்செந்தூர், இங்க இருக்கிற செல்லச்சன்னதி, இங்க இருக்கிற கனடா கந்தன் சாமிகள் எந்த ஊர்ல இப்ப எந்த ஊர் சூரனை பார்க்க ஐயோ பாவன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறான் மாதிரி இருக்குது. என்னுடைய ஊர் சூரன் அதனால பெரிய பிரம்மாண்டம். இப்ப பார்த்தோட போய் ஒரு சின்ன சூரனை மெலிஞ்சு போயிருக்கிற மாதிரி இல்ல. அவர் அந்த நேரம் அப்படித்தான் இருந்தது. இப்ப எல்லா இடமும் பார்த்த உடனே எங்களுக்கு இந்த கம்பேரிசன் வந்தா இருக்கு. சூரன் போர்ல புதுமை செய்கிறேன் ஐயரை இடிக்கிறாங்க, புகைய போடுறாங்க. என்ன
தலைகளா பிரட்டுறதும் இருக்குது என்ன. அதான் நான் மூன்று ஒரு இடத்துல தலைகளை இப்படி இப்படி சூரனை ஆட்டுறாண்டு போட்டு இப்படி சூரனை கவுண்டு தலைகளா எனக்கு அந்த கட்டி பிடிக்கிற மனுஷனே உழப்பாக்குச்சு நேற்று விழுந்துட்டுது. அது தலைகளாக்குற ஒன்று கண்டத்துல பாத்துறான். அது கொண்டு நேடா கஞ்சா இங்கதான் கோயில போய் டொரண்டோ இடிச்சு ஐயர் விழுந்து உணர்வா கண்டு டொரண்டோ சன்னதி ஐயர் தான் அங்க விழுந்தது போல. பிறகு அடுத்தது எங்க விழுந்தாருன்னு கோயில தெரியல. அந்த உள்ளுக்கு அந்த புகை விடுறது இருக்குத்தானே, அது மாதிரி உள்ளுக்கு உள் வீதியில சூரியன் வரைக்கே புகைய விட்டு அது கட்டவெல்லாம் புகை நிரம்பி ஆக்கள் எல்லாம் வெளியில போய் வந்து அந்த அந்த இது கொண்டு பிறகு என்ன சொல்றது, வாயால பெட்ரோல் வச்சுட்டு நெருப்படிக்கிறது, அதெல்லாம் கிழக்கு நடக்குது. இப்ப இப்ப சூரன் தான் சூரன் போர் நடத்துற மாதிரி கிடக்குது பாக்க. என்ன முருகன் இல்ல, எல்லா கோயிலையும் சூரன் போர் இருக்குது. எங்கட ஊர்லயே அங்க பார்த்து நாங்க சித்தங்கனி பிள்ளைகள்லயும் சூரன் போர் எங்கட கடவுள சித்தங்கனி நம்ம ஊருக்கு தான் வாரது சூரன் போர் பாக்குறது. இப்ப பிள்ளையார் கோயிலேயே சூரன் போர் நடக்குது. ஒவ்வொரு ஜெனரேஷன் வர வர ஒவ்வொரு கூட கூட சூரன் போற ஒரு இடத்துல எல்லாரும் வந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. போக்குவரத்து தொடர்பு சாதனங்கள் இலகுவா இருக்குது. அதனுடையனால சூரன் போரும் கொஞ்சம் அலங்காரமே அங்கே அப்படி செய்யணும் இங்க இப்படி செய்யணும்னு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மக்களுக்கு சந்தோஷம் கூட. எல்லா மக்களுக்கும் சந்தோஷமா செய்யணும். முருகனுக்கு ஒரு படை ஆக்கள் திருவிழாக்களுக்குரிய ஒரே சிறப்பு என்னண்டா, each and every person catering in the same place at same time, same event. சின்ன பிள்ளைகளுக்கு தான் குதூகலம். பார்த்தா அந்த மாங்காய்க்கு ஓடுற ஓட்டம் இருக்கு. அந்த எல்லா கோயிலும் இருந்தான் பொருள என்னதான் இருந்தாலும் இந்த சின்ன வாண்டுகளா இருக்கேக்குள்ள இந்த மாங்கலையோட வந்தோன்னு சரி ஓடி ஓடி ஓடுறது பின்னாலே முன்னாலே வேற ஆட்டாட்ட மாங்காய் விழுதுன்னா கீழே. சூரன் ஆட்டுறவர் கொஞ்சம் தெரிஞ்சாலா இருந்துட்டா காணு அண்ணன் அண்ணன்ட்டு கத்தி கத்தியே வேற ஒரு இடம் உரிவார் மாங்காய் பிடுங்கியும் உரிவார். அது அந்த மாங்காய் போறாது சின்ன பிள்ளைகள். பிறகு கொஞ்சம் இளைஞர்கள்டா இப்படி சூர சாகசம் காட்டுற சூரன் மாதிரியே ஓடிக்காவி துள்ளி திகழ்ச்சி ஓடி திரிஞ்சு அவங்க எல்லாம் இந்த நெருப்பெரிக்கிறது புகை போடுறது கவிட்டு கொட்டுறதுலாம் அவங்க. அதை விட பிறகு புராணம் படிக்கிறார்களுக்கு கந்த புராண காலத்துல யுத்த காண்டம் படிக்கிறதுல இருந்து அது அது அடுத்தது. மற்றது விரதம் இருக்கிறாக்கள், பூசை செய்கிறாக்கள், பாட்டு பாடுறாக்கள், வயசானாக்கள், இளமாக்கள் எல்லாருக்குமே சூரன் போர் ஒரு சூரன் போர் இல்லை, எல்லா திருவிழாவிலையும் அது இருக்குது. திருவிழா இஸ் த one and only event I have witnessed. It caters for all the என்ன சொல்றது அந்த லெவல்ஸ், சின்ன குழந்தையில இருந்து வயசு போனவர் வரைக்கும், பண்டிதர்ல இருந்து பாமரர் வரைக்கும், காசுக்காக பிச்சை எடுக்கிறவர்ல இருந்து வியாபாரம் செய்யறவர்ல இருந்து கடை வைக்கிறவர்ல இருந்து பகட்டு காட்டுறது காவடிக்கும் எடுக்கணும். அப்ப அதெல்லாம் எல்லாருக்கும் கேட்டவன்ற ஒரே இவெண்ட் அது. இப்ப எல்லாம் நாங்க சீனியர்ஸுக்கு ஒரு இவன், பிள்ளைகளுக்கு ஒரு இவன், திருவிழா திருவிழா எல்லா விழாக்களும் வைக்கிறோம். ஆனா இப்படி எல்லாருக்கும் கேட்டவன்ற ஒரு சிஸ்டம் இல்லவே இல்லை. திருவிழாதான் எல்லாருக்கும் கேட்டவன்ற ஒரு ஒரே இடத்தில் நடக்குது. நிகழ்ச்சி ஒன்றுதான், நிகழ்ச்சிகள் ஒன்றாத்தான் இருக்கு. அதாவது ஒவ்வொருவரையும் அட்ராக்ட் பண்றதா இருக்கு. சின்ன பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணது, இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணது, நடுத்தரவரை அட்ராக்ட் பண்ணது, குடும்பக்காரரை அட்ராக்ட் பண்றது, துறவிகளை அட்ராக்ட் பண்ணது, பிச்சைக்காரரை அட்ராக்ட் பண்ணது, வியாபாரிகளை அட்ராக்ட் பண்ணது, கலைஞர்களை அட்ராக்ட் பண்ணது, ஆத்மீகத்தில் இருக்கிறார்களை அட்ராக்ட் பண்ணது, பிரசங்கம் பண்றவர், பாட்டு பாடுறவர், டான்ஸ் ஆடுறவர், எல்லாத்துக்கும் கல்யாணம் பேசுறவர், காதலர்கள் சந்திக்கிறவர், எல்லாத்துக்கும் திருவிழாதான் நாங்க வழி. என்ன அது சமுதாயத்துக்கு ஒரு மேன்மைப்படுத்து. அந்த 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 இத டெம்பிள் இஸ் a social center ஒன்று இருந்தது முந்தி. பவர் ஹவுஸ், டெம்பிள் இஸ் a பவர் ஹவுஸ் சொல்றது. அங்கதான் அந்த ஆக்கள் கூடுறது, மற்றது புத்தகங்களை வச்சிருக்கிறது, மற்றது வீட்டுல ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பண்டம் பாத்திரங்கள் அங்கதான் இருக்கு.
உள்ள இருக்கிற மிகப்பெரிய பெருமதியான நகைகளும் கோயில் சுவாமிக்கு தான் இருக்கு. மிகப்பெரிய கட்டிடமும் ஊர்ல கோயிலுக்கு தான் இருக்குது. எங்கட ஊர் கோயிலுக்கு முன்னாலதானே அப்பெல்லாம் சொல்லிவிடும் கோயிலை முட எழுப்பப்படாது அவங்கட கூட்டு அப்படி இல்லை. பக்கத்துல ஒருத்தர் இருந்தவர் மணிங்க இல்ல சுப்பிரமணியன் கனவேர் தானே. அப்புறம் ஒவ்வொரு மணியத்துக்கும் ஒரு அடைமொழி வைக்கிறது. இவர் ஒரு மாடி வீடு கட்டினவர். பெரியம்மா வரி ஒன்னே வெட்ட மாடி வீடு கட்டினவர். மாடி வீடுனா கோயிலுக்கு முன்னால மாடி வீடு கட்டப்படாது. ஏன்னா முருகன் தான் உயரம். நீங்கள் அங்க அதுக்கு மேல உயர போகப்படாது. மாடி வீடு கட்டப்படாது. அப்படி ஒவ்வொரு பிறகு அந்த வீட்டுல அதுகள் எல்லாம் இதண்டு சிதறி போடணும்னு சொல்லுவேன். அவர் பாதிங்கள முருகனுக்கு முன்னால மாடி வீடு கட்டினார் போயிட்டாரு. மற்ற வீட்டுல இருக்கிறது போறதுதான் அது ஒரு விஷயம். மாடி வீடு கட்டினா அது சிறப்பா சொல்றது. அதுக்கு மேல போகப்படாது. அதுக்கு மேல தண்டப்படாது. அப்படி எல்லாம் இருந்தது. அப்ப அந்த சிஸ்டம் மெடிக்கல் சிஸ்டம் அங்கே இருந்தது, எஜுகேஷன் அங்கே இருந்தது, சர்வீஸ் அங்கே இருந்தது, வளங்களை பகிர்ற ராஜராஜோரன் காலத்துல எல்லாம் கோயில் தான் பேங்க் கடன் கொடுத்துருக்குறாங்களே. லோன் கொடுத்த ஆக்களுக்கு திருப்பி வேண்டி அதுகள் எல்லாம் நடந்திருக்காங்க. பணம் பரிமாற்றங்கள் அதுகள் எல்லாம் எல்லாமே தான தர்மம் கலை எல்லாம் நடந்திருக்குது. சிஸ்டம் ஹேஸ் கோன். இப்ப கவர்மெண்ட் வந்துட்டுது, பேங்க் வந்துட்டுது, இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டுது. கோயில்ல நம்ம மார்க்கெட் வேணும். கோயிலை சுற்றி கடைகளும் இருக்கிறது. அப்ப அதுல அந்த சிஸ்டம் எல்லாம் இப்ப சூப்பர் மார்க்கெட் புறம்பா போட்டது, பேங்க் புறம்பா போட்டது, மெடிக்கல் இதெல்லாம் புறம்பா போட்டது, லைப்ரரி புறம்பா போட்டது, மியூசிக் கிளாஸஸ் புறம்பா போட்டது, டான்ஸ் கிளாஸ் புறம்பா போட்டது, மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் அந்த ஸ்டேஜஸ் ஹால்ஸ் எல்லாம் புறம்பா போட்டது. அப்ப கோயிலை விட்டு அதெல்லாம் போயிட்டுது. தட்ஸ் ஒன் திங். ஒன்று. ரெண்டாவது சிஸ்டம் அந்த கோயிலுக்கு நடந்தது இது இந்த திருவிழா என்பது எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல சந்தோஷப்படுகின்ற ஒரு இது. அதை ஒருத்தரும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. இங்க கலை விழா நடக்குது, நாடக விழா நடக்குது, இசை விழா நடக்குது, பாடல்களுக்கு விழா நடக்குது, இளைஞர்களுக்கு விழா நடக்குது, கிளப் நடக்குது, மற்றது எல்லாம் நடக்குது. பாட்டிகள், பங்கன்கள், பாபிக்குகள், குடும்பொன்று ஊரொன்று கூடல், பிறகு அங்கால முதியோர்களுக்கான நிகழ்ச்சி, இப்படி எல்லாம் கணக்க இருக்குது. ஏதாவது ஒன்றில இன்னொருத்தர் வந்து பங்கு கொண்டு சந்தோஷமா இருக்கக்கூடியதா இருக்குதோ இல்லை. இப்ப இந்த திருவிழா இட்ஸ் நாட் ரீப்ளேசபிள். சஸ்பனத்து உத்தி அதை பிடிச்சால் அதுக்கு திருப்பி லைஃப் கொடுத்தா கோயில சென்டர் ஆகலாம். கோயிலை விட வேறு எங்க திருவிழா நடத்துறது? கோயிலை விட ஒரு இடத்துலயும் திருவிழா நடத்தலாம். We could attract the things. the திருவிழாவை நான் மன்னார்ல பிரச்சாரம் என்று சொல்லப்படாது அந்த இதுகள் டீச்சிங் அதுகள் செய்து கொண்டு இருக்கல. அப்ப கேட்டார். அப்ப இந்த மாதங்கள்ல தான் போறது. நவம்பர் டிசம்பர்ல போய் நடந்து கொண்டு கேட்க சொன்னார்கள். இப்ப ஒளி விழா ஆண்டு நடத்தினர் கிறிஸ்மஸோட. அவங்க வந்தா ஒளி விழா ஆண்டு செய்யறாங்க. வந்துட்டு வேன்ல வராங்க, வந்துட்டு மியூசிக்கை போடுறாங்க. மியூசிக்கை போட்டு அவங்க எல்லாம் இல்லை டான்ஸ் எல்லாம் இருக்குது, சாப்பாடு கொடுக்குறாங்க, மியூசிக்கை போடுறாங்க. பிறகு அப்ப எங்கட சனம் இந்த மியூசிக்குக்காக போகுது, சாப்பாட்டுக்காக போகுது. ஒளி விழாண்டு பெண்பலா இருக்கும், இந்த டான்ஸ் இருக்கு, அது இருக்குன்னு போகுது. அதெல்லாம் பாடி முடிச்சு இல்லாத பிறகு அவங்க உள்ளூர்ல இருக்கிற கொஞ்சம் பேரே விழுத்துடுவாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் பாடக்கூடிய ஆக்களை கூப்பிட்டு நீங்களும் பாடும் கொண்டு மைக்க கொடுத்து ரெண்டு ஆர்டர் பண்ணி அவ கொஞ்சம் இது பட்டது சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க தானே, பச்சை சாப்பாடு எல்லாம் இருக்கு. அப்ப அதுவும் உண்டு. பொறுத்தவரைக்கு பிறகு என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. நாங்கள் இந்த நியூ இயருக்கு அல்லது அந்த இதோட நாங்கள் பிள்ளைகளுக்கு இது கொடுக்க போறோம், புத்தக பை கொடுக்க போறோம் அல்லது இது கொடுக்க போறோம், வந்து வேண்டுன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப உடனே அந்த கிறிஸ்மஸுக்கோ நியூ இயருக்கு சர்ச்சுக்கு போவாங்க புத்தக பை பண்றதுக்கு. அடுத்தது இப்படி எல்லாம் மதம் மாத்துறாங்க. இந்த ஒளி விழா எல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, என்ன செய்யலாம்னு கேட்டார். நாங்க அவங்க ஒளி விழா நடத்தினா உங்களோட திருவிழா அங்க போச்சுன்னு கேட்டேன். அவங்க ஒளி விழா நடத்துறாங்கட்டா உங்களோட திருவிழா எங்க போச்சு? நீங்க திருவிழாவே பெரிய போரிங்கா கொண்டு வந்துட்டீங்களே. திருவிழாவை பெரிய போரிங்கா கொண்டு வந்து வேலை சீரியஸா கொண்டு வந்து உங்களோட சண்டை பிடிக்கிற இடமும் பவர் காட்டுற இடமா போச்சு. திருவிழா என்றால் ஒரு கூத்து இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும். என்ன முந்தியெல்லாம் சின்ன மேளம் நடக்கிறதும் திருவிழாவில தானே. சின்ன மேளம் வந்து வாழ்க்கையில ஒரே ஒரு கத்தை நான் பார்த்திருக்கிறேன் நேரு, அதுவும் கோயில்ல தான். பிறகு சின்ன மேளம் அருகி போச்சு. வில்லு பாட்டு நடத்துவாங்க முந்தி. வில்லு பாட்டு, சின்ன மேளம்,
சின்ன மேளம் மற்றது என்ன இது தவிலை கச்சேரி முதல் கேபி சுந்தரபாலன் பாட்டு கேட்டதும் கோயில்ல காங்கேசந்தரைக்கு வந்திருந்தேன் அப்ப மாவட்ட உறவு காங்கேந்திர அதுலயா அந்த இல்லை அப்ப கோயிலுக்கு தர யார் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் பண்ணி கூப்பிட்டுருப்பாராக்கும் வந்து படிச்சா அங்க ஒருத்தரும் டிக்கெட்டுங்க இருக்கிறதுல ஒன்றும் இல்லை வடிவே இந்த வயசுல இவ்வளவு கணீர் குரலோட வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா இப்போ டிக்கெட் எடுத்து போயிட்டு பார்த்துதான் பார்க்கலாம் என்ன பாட்டுன்ட்டா அப்ப அதுகள் அப்ப இசை இதுகள் எப்படி எல்லாவற்றுக்கும் கூட அது நல்லா இருக்கு அது திருப்பி வடிவா கொண்டு வரலாம் சின்ன பிள்ளைகள் இந்தியாவில இன்னும் இருக்கு சின்ன பிள்ளைகள் நாட்டு நஞ்சுத்துறையில இருந்து கடைத்தெரு வைக்கிற நல்லூர் திருவிழால அந்த நாளையில இப்ப எல்லாம் மாறிட்டுது அந்த நாளையில பெரிய ஆறுமண காலத்துல இன்னும் கூட இருந்தது ராமநாதர் வேற இங்க கூத்து நடக்குது அங்க இது நடக்குது ஒரு கண்டித்தே இருக்கிறார் அந்த நாளையில நான் எங்கட காலத்திலேயே நிறைய என்ன அந்த நடந்து போகைக்குள்ளேயே அங்க அங்க நல்லூர்ல திருவிழாண்டா அங்கால ஒரு 2-3 மைலும் குந்தியே தொடங்கிடும் இடையில இந்த தண்ணி பந்தல் வச்சிருக்கிறதுல இருந்து இடையில கடைகள் இருக்கிறதுல இருந்து இடையில ஒவ்வொரு இடங்கள்ல சின்ன சின்ன கோயில்கள்ல சின்ன சின்ன ப்ரோக்ராம் நடக்குது வாங்கிடும் குட்டி குட்டி இதுகள் அங்க ஒருத்தர் இருப்பார் செங்கம் பண்ணி போட்டிருப்பார் இங்கே இதன் ஒன்று இருப்பார் அதில் இருந்து போக 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 எதுக்க உடனே அதுக்கு எதுக்க பூந்துட்டு எட்டி வர்றது நடக்கண்டு எட்டி பாக்குறது ஏதாவது சில இடங்கள்ல சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்க சில இடங்கள்ல ஆக்களை பாக்குறது இங்கே இருக்குன்னு போட்டு எட்டி பார்த்துட்டு நடக்க வேணும் அது இந்த சைக்கிள் வழியெல்லாம் போறதுல நடக்க வேணும் இப்ப நடந்து போய்க்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம் தூரத்துல இருந்து போய்க்கலாம் அதுக்குள்ளே எட்டி பார்த்து இதுக்குள்ளே எட்டி பார்த்து அதுல இருக்கிறத கொஞ்சத்தை கேட்டு ஒரு இடத்துல வில்லு பாட்டு நடக்கும் ஒரு இடத்துல பிரசங்கம் நடக்கும் ஒரு இடத்துல ஓபண்டா உண்டா சுத்தி சுத்தித்தான் நல்லூருக்கு வாரம் அந்த அப்புறம் கடைத்தெருவில் ஆகியும் இப்ப ரியோ ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை தான் இருக்கு அதனால திருவிழா காலத்துல ஐஸ்கிரீம் கடையே கணக்கு என்ன அதுல நீட்டுக்கு போடும் பிறகு இந்த ஒவ்வொரு விளையாட்டு சாமான்கள் டாய்ஸ் அதுகளும் அங்கதான் வர்றது துணிகள் அதுகள் நல்லூர்ல தானே பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாம் இப்ப வேண்டது என்ன போன திருவிழாக்கு வேண்டது அடுத்த திருவிழாக்கு வேண்டோம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன அந்த திருவிழாவை திருப்பி கொண்டு வந்தா கோயில் திருப்பி நல்லா வரும் அது ஒரு ஆப்ஷன் இல்லாட்டிக்கு ஜஸ்ட் ரெடியூஸ் இட் அந்த பழைய இதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் இதண்டு ஒன்லி ஸ்பிரிச்சுவலி மீனிங்ஃபுல்லா மட்டும் வச்சிருந்தா சரி தட்ஸ் நாட் தி திங் ஆனா அவங்க பழைய கால சட்டி பானையா கொண்டாந்துட்டாங்க கப்புகள் குடிக்கிற கப்புகள் எல்லாம் மண்ணுல நடக்குது இப்ப எல்லாரும் ஓ பிளாஸ்டிக் கப்புகளும் அதுகளும் தான் கூட இருக்குது இப்ப மற்ற சட்டி பானைகள் இருக்குது அங்க எல்லா இடம் இப்ப எல்லாம் ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் அங்க இலங்கையில எல்லா இடம் சட்டி தான் செய்து வைக்கிறாங்க சமையல் சட்டியில செய்யறதுல சட்டியில வந்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு நீங்க உள்ளுக்கு போய் பார்த்தா சட்டி கிடையாது நான்ஸ்டிக் பேன்ல செய்து சட்டியில உடனே ஒண்ணுக்கு பரிமாறுறதுக்கு வச்சிருக்கு ஷோ என்று சொல்றது அதான் ஷோ என்று சொல்றது நல்ல விஷயம் கூடுதலாக சோப் தான் வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறாங்க அது எங்கட வீட்டு இருக்குது மண் சட்டி உடையாது அது உடையாது ரெண்டாலும் மண்சட்டி விலை அதுதான் உண்டு விலை பொன்சட்டி மாதிரி சரியான விலை ஆனா அதுல ஒரு சமைச்சால் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு கனடாவில சமர்ல விறகடுப்புல சமைக்கலாம் நாங்கள் வச்சுக்கிறோம் சட்டிலாம் சமைக்கிறதா விறகடுப்புல சமைக்கலாம் ஆனா ஒரு தடவை செய்யல நானும் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ எல்லாம் செய்யறோம் நாங்க இந்த பாபிக்கு செய்யறோம் அது மாதிரி இந்த வெளியில ஒரு சின்னதா விறகடுப்பு வைக்கிறது கொண்டு கட்டி விட்டால் விறகு இலகுவா கிடைக்கிற உண்டு சமர்ல வந்து விறகடுப்புல வடிவா சமைக்கலாம் ஒரு தடவை அதை ட்ரை பண்றது இல்லை நல்லது கூட எல்லாம் சமைக்க தேவையில்லை இடைக்கடை சமைச்சா நல்லா இருக்கும் இதெல்லாம் உத்திகள் தான் நாங்களும் வச்சிருக்கிற உதவிகள் இல்லை நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அங்க ஃபார்ம் ஹவுஸ் கொண்டு போய்க்குள்ள இந்த உதவிகள் சில வேலை செய்கிறது மாவடிக்கிறத வச்சிருக்கிற உரல் வச்சிருக்கிற உலக்க
சில வேளை புகைகள் எல்லாம் அரிசி நனைய போட்டு கொண்டு போறது மாறி மாறி இடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபன் தானே அது, உலக்கையில வச்சு இடிக்கிறது. எனக்கா போட்டு கொண்டு போக கூட நீங்க தான் இடிக்க விடும். அது இடிக்கிறது. மற்றது வெளியில மூட்டி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, வெளியில எல்லாம் அந்த சூட்டடுப்பு வச்சிருக்கிறோம், வெளியில அடுப்பு ஊட்டி எல்லாம் இதண்ட பிடிப்பேர் வந்தாங்க. உடனே டக்கண்டு ஒருத்தன் டக்கண்டு பக்கெட்டோட தண்ணி உணர்ந்து வைக்கிறேன். என்னோட கேட்டா ஃபயர் வந்தாலும் அவங்களுக்கு பயம் என்னன்னு கேட்டா நாங்கள் இப்படி எல்லாம் செய்ய ஃபயர் வரப்போம். அவன் பக்கெட்டோட தண்ணி பக்கத்துல வந்து வைக்கிறேன் கேட்டா ஃபயர் வந்தாலும் வேண்டாம். அப்படித்தான் சிலதுகள் ஃபன்னா செய்யலாம் வேணும். இங்கத்த கோயில்கள்லயே இந்த எல்லா இடங்கள்லயும் இந்த பொங்கல் அதுகள் எல்லாம் பெருசா இல்லையே, இந்த வெளியில பொங்குறது கேஸ் அடுப்பு வச்சு பொங்குறதை விட அந்த விறகு வச்சு பொங்குறது அங்க வெல்மரான்ல இருக்காக்க மற்ற இடங்கள்ல பெருசா இல்லை. அதெல்லாம் மக்களை கொஞ்சம் ஃபன்னா ஈர்த்து இழுத்து செய்யக்கூடியதா இருக்கு அதுகள். வெளியில இங்க வச்சு பொங்குறது அங்க இல்லை கஷ்டம். இல்ல சமர்ல செய்யலாம், பெரிய அளவுல செய்யறா சிட்டி பெர்மிஷன் எல்லாம் அவளுக்கு வேணும். இப்ப ஒரு ஃபன் இல்லை, நீங்க ஒரு சின்ன ஒரு கேம்ப் மாதிரி செய்யறா ஒரு சின்ன இதுல செய்யலாம். அப்படி போட்டு ஷெட் ஒன்று போட்டு அப்படி செய்யலாம். அது யார் கோயிலுக்கு வாங்கினா மற்ற கோயில இருந்து வாங்கும், யார் செய்கிறோம். பங்குனிக்கு எல்லாம் அந்த திங்கக்கிழமையில போய் எல்லாம் செய்யலாம். பங்குனி திங்களுக்கு எல்லாம் போய் பொங்கலாம். பங்குனிக்கு கொஞ்சம் குளிரா இருக்கு இங்க வின்டர். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல தொடங்கலாம். என்ன ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் செய்யலாம். இவன் அக்டோபர்ல வரைக்கும் அந்த அந்த இதுகள் எங்கட விழாக்கள் நடக்கும். அந்த நேரங்கள்ல அதுகள் எல்லாம் நல்ல இது. கல்முறைனுக்கு அதுதான் ஜனம் கூட போறது. அந்த நேச்சுரலா போய் பார்த்து கும்பிட்டு பொங்கி எல்லாம் பாரு, ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். மன்னன் கோன் முறையரது செய்க குறைவிலா அதுவீர்கள் வாழ்க நான் மறையறங்கள் உங்க நட்டவம் வெல்வெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே. நானுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.